ஹாய் கைஸ், பிரீத்திஸ் கிச்சன்லேருந்து நான் உங்கள் பிரீத்தி பேசுகிறேன். என்கிட்ட வாங்கின கஸ்டமர் எல்லாமே அக்கா நலங்கு மாவு எப்படி யூஸ் பண்ணுறது, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் மொத்தம் 13 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, வேம்பு இலை, ரோஜா இதழ், வெட்டி வேறு, செம்பருத்தி இதழ், பார்லி அரிசி, உளுந்து, பாதாம், ஆரஞ்சு தோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கோம். இது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது ரெடி பண்ணுறதே ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் வச்சு தான். இது அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் கிடைக்காது. நம்ம நாட்டு மருந்து கடைகளில் அப்படி தான் இந்த பொருளெல்லாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு தான் இது ரெடி பண்ணுறது. நம்ம முகத்தில் இருக்கிற சின்ன சின்ன முகப்பரு, அப்புறம் சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கும், அப்புறம் இந்த மூக்குக்கு மேலாம் அந்த ஒயிட்னஸ் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக இது போட்டால் போயிடும். எனக்கு கூட பிம்பிள்ஸ் அந்த அடையாளமே இருக்கிறது கிடையாது. அந்த பிளாக், ஒரு சிலருக்குலாம் பிளாக்காக அப்படியே இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. இதோட நம்ம இதை உடம்புக்கு தேய்ச்சி குளித்தோன்னா உடம்புல இருக்க வேர்வை நாத்தம், அப்புறம் சின்ன சின்ன நம்மளுக்கு அலர்ஜி மாதிரி வரும்ல ஒயிட்டாக, அந்த மாதிரிலாம் இருக்காது. முகத்தில் இருக்கிற ஸ்கின் அலர்ஜி, அப்புறம் பாடியில் இருக்கிற ஸ்கின் அலர்ஜி, இது எல்லாமே சரியாயிடும். ஏன்னா இதில் வேம்பு இலை போடுறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி அலர்ஜிலாம் வரவே வராது. ஸோ நான் இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். இதுக்கு நான் ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக காய்ச்சாத பால். நான் எப்போவுமே இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். காய்ச்சாத பாலில் தான் கொஞ்சமாக கலக்கி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவேன். நான் இப்போ இந்த நலங்கு மாவை ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்கள் ஃபேஸுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. என் ஃபேஸுக்கு நான் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக காய்ச்சாத பால். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கலந்துக்கங்க. நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு ஃபேஷியல் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கோங்க. இப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முகத்தில் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல கஸ்தூரி மஞ்சள் ஸ்மெல் வருது. இந்த புருவத்து மேலெல்லாம் படாமல் அப்படியே லைட்டாக டச்சப் பண்ணிக்கோங்க.
நெக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருந்துச்சுன்னா நெக்கு கூட அப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எனக்கு நான் வந்து 1.5 ஸ்பூனே போட்டேன், அதுவே எனக்கு அதிகமாகிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் அப்படியே தொட்டு பார்க்குறேன், என் கையில் எதுவுமே ஒட்டலை. ஸோ இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும். நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். முன்ன இருந்ததை விட எவ்வளோ பிரைட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஸ்கின்னே வந்து சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த ஒயிட்டாக இருக்குமே, அந்த ஒயிட்டெல்லாம் எதுவுமே இல்லை. முன்னாடி இருந்த ஃபேஸ்க்கும் இப்போ இருந்த ஃபேஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பிளாக்காக இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் ரெகுலராக போட்டிங்கன்னா அது போயிடும். நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி அதை வந்து வீட்டிலே அரைச்சிக்கலாம். சப்போஸ் என்னால் வீட்டில் அரைக்க முடியல, நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் மூலயமா நாங்கள் அனுப்பிச்சுடுவோம். சூப்பர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி மளிகை கடை, இந்த மாதிரி கடைகளுக்கெலாம் நாங்கள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நாங்கள் கொரியர் மூலயமா போட்டு விட்டுருவோம். பை பாய்.